மசாலா வறுத்து அரைச்சு எண்ணெய் மிதக்க மிதக்க நல்ல காரசாரமான மட்டன் நல்லிக்கறி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு நான் 1/2 கிலோ மட்டன் நல்லிக்கறி வாங்கியிருக்கேன். ஒரு பீஸே குறைஞ்சது 100 கிராம் இருக்கும். பெரிய பெரிய பீஸா இருந்தால் தான் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மட்டனை வாஷ் பண்ணி குக்கர்ல போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமா மஞ்சத்தூள், கல்லுப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஒரு குக்கர்ல ஒரு மாதிரி வேகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற மசாலா 4 டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கிட்டு வேக வச்சிருக்கிற மட்டன் நல்லிக்கறியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்ல கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சூப்பர் சுவையான மட்டன் நல்லிக்கறி மசாலா தயார். தொடுறதுக்கு முன்னாடி கறி பிஞ்சிடக்கூடாது. தொட்டவுடனே எலும்பை விட்டு கறி பூ போல உதிரணும். இதுதான் பக்குவம். உள்ள இருக்குது பாருங்க போன் மேரோ சூப்பரா வெந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.